வெல்கம் டு பேர்ஃபேர் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் எக்ஸாமில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அந்த பார்ட்டோட ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் எழுத போகிற எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல எக்ஸாமோட ப்ராசஸ் என்னென்னு பார்த்துருவோம். எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் 5 ஸ்டெப்பாக நடக்குது. ஃபஸ்ட்டு சிபிடி டெஸ்ட்டு, செகண்ட் ஸ்டேஜ் ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட்டு, ஸ்டேஜ் 3 ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், ஸ்டேஜ் 4 மெடிக்கல் டெஸ்ட், ஸ்டேஜ் 5 டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இப்போ சிபிடி எக்ஸாமில் 4 பார்ட் இருக்குது. ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் லாங்குவேஜ். லாங்குவேஜில் போத் லாங்குவேஜ் இருக்குது, இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி. எல்லா பார்ட்லேயும் ஈச் 20 கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். ஒரு கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா 2 மார்க். ஒரு கொஸ்டின் நீங்கள் நெகட்டிவாக பண்ணிங்கன்னா 0.25 ராங் வரும். இந்த எக்ஸாமோட மொத்த டியூரேஷன் 60 மினிட்ஸ். டோட்டலாக 80 கொஸ்டின்ஸ், 160 மார்க். இந்த எக்ஸாமோட சிலபஸ் என்னென்னு பார்த்துடலாம். சிலபஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஆப்டிடியூட் and ability to observe and discern patterns will be tested through the question principally of non-verbal type. இந்த மாதிரி கண்டினியூவாக கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னென்ன டாபிக்ஸ் வரும்னு பார்த்துருவோம். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், வேர்டு அரேஞ்ச்மெண்ட், கோடிங் டிகோடிங், லெட்டர் சீரீஸ், அனாலஜி, மிஸ்ஸிங் நம்பர்ஸ், கிளாசிஃபிகேஷன், எம்பெடட் ஃபிகர், பேப்பர் கட்டிங், சிலாஜிசம், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், மிரர் இமேஜ் அண்ட் வாட்டர் இமேஜ், பிளட் ரிலேஷன், டைஸ், வென் டயக்ராம். இந்த டாபிக்ஸில் இருந்தால் கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பார்ட்டில் லாஜிக், பேட்டர்ன், திங்கிங் எபிலிட்டி தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு லாஜிக் தெரிஞ்சால் ஈஸியாக ஆன்சர் வந்துடும். இல்லை நீங்கள் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த எக்ஸாமில் நீங்கள் செலக்ட் ஆகணும்னா ரீசனிங் பார்ட்டில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா ரீசனிங் பார்ட் ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற டாபிக். டைமும் உங்களுக்கு சேவ் ஆகும். அதனால் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது 100% வாய்ப்பு இருக்குது. இப்போ எஸ்எஸ்சி ஜிடி 2025-24 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணிடுவோம். கிளாசிஃபிகேஷன்ற டாப்பிக்கில் 2025 ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. 2024 0 to 1 கொஸ்டின் வந்திருக்கு ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயுமே. டைஸ்ன்ற டாப்பிக்கில் 2025 0 to 2 கொஸ்டின் வந்திருக்கு. கோடிங் டிகோடிங்கில் 4 கொஸ்டின் வந்திருக்கு. நம்பர் சீரீஸில் 2 கொஸ்டின் வந்திருக்கு. பேப்பர் கட்டிங்கில் 0 to 1 கொஸ்டின் வந்திருக்கு. லெட்டர் சீரீஸில் 2 கொஸ்டின் வந்திருக்கு. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் 2 கொஸ்டின் வந்திருக்கு. வென் டயக்ராமில் 0 to 1, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் 0 to 1. இதை வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு படிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலாஜிசமில் 1 கொஸ்டின் வந்திருக்கு. பிளட் ரிலேஷனில் 1 கொஸ்டின் வந்திருக்கு. ஃபிகர் சீரீஸில் 0 to 1 கொஸ்டின் வந்திருக்கு. மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனில் 0 to 1 கொஸ்டின் வந்திருக்கு. மிரர் இமேஜில் 0 to 1 கொஸ்டின் வந்திருக்கு. எம்பெடட் ஃபிகரில் 0 to 1 கொஸ்டின் வந்திருக்கு. அனாலஜியில் இந்த அனாலஜி டைரக்ஷன் காலண்டர் 2025 1 கொஸ்டின் கூட வரல. ஆனால் 24 கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் இதையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். இங்கே சொன்னோம் இல்லையா சிலபஸ். இந்த சிலபஸ் வைஸ் இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னா என்ன, வேர்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்னா என்ன, கோடிங் டிகோடிங்னா என்ன, இந்த டாபிக்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா சிம்பிளாக என்னென்னு கொஞ்சம் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னா ஒரு 5 பேர் அல்லது 6 பேர் வடக்கு நோக்கி உட்காந்துருப்பாங்கன்னு கொடுத்துருவாங்க. இல்லைன்னா ஒரு வட்டத்தை சுற்றி வட்டத்தின் மையத்தை நோக்கி ஒரு 5 பேர் உட்காந்துருக்காங்க, அவங்கள யார் எங்கே இருக்காங்கன்னு கேட்பாங்க. இல்லைன்னா சதுரத்தின் மையத்தை நோக்கி ஒரு 4 பேர் உட்காந்துருக்காங்க, யார் யார் எங்கே இருக்காங்கன்னு கேட்பாங்க. இந்த கொஸ்டின் பார்ப்போம். A, B, C, D ஆகிய 5 பேர் ஒரு வரிசையில் அமைந்துள்ளனர். உட்காந்துருக்காங்க. A Bயின் இடதுபுறம் அமைந்துள்ளார். A Bயோட இடதுபுறம் A இருக்கார். C Aயின் வலதுபுறத்தில் இருக்கார். C Aயோட வலதுபுறத்தில் இருக்கார். D Cயின் இடதுபுறத்தில் இருக்கார். E வரிசையின் கடைசியில் வலப்பக்கம் வந்துள்ளார். அப்போ E இங்கே இருக்கார். இப்போ யார் முதல் இடத்தில் அமர்ந்துள்ளார்?
முதல் இடத்துல ஏ இருக்கார். இந்த மாதிரி நீங்கள் 1 by 1 அவங்க கொடுத்துருக்க ஃபாலோ பண்ணி எழுதிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வேர்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் டாபிக் எப்படின்னா, நீங்கள் வந்து ரீசனிங் பார்ட்டு போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ரஃப் பேப்பரில் இந்த சார்ட் போட்டுக்கோங்க. ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வேர்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், பென், புக், சேர், ஆப்பிள். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த லெட்டர் பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வர லெட்டர் ஆப்பிள். ஸோ வந்து ஆப்பிள் ஃபஸ்ட்டு வரும். 2 புக், இது 2வது வரும். இது ஃபஸ்ட்டு வரும், இது 2வது வரும். சேர் 3வது வரும். பென் தான் இங்கே இருக்கிறது லாஸ்ட் இருக்குது. ஸோ வந்து இது இந்த ஆர்டரில் தான் வரும். இதுதான் வேர்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய லாஜிக் கொஸ்டின் இருக்குது. நம்ம டாபிக் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்கும்போது கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். கோடிங் டீகோடிங்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க, அதுக்கான நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அவங்க மறுபடியும் இன்னொரு அதில் வந்து கொடுத்துருக்க லெட்டரை பேஸ் பண்ணி அவங்க என்ன குறியீடு வரும்னு கேட்பாங்க. இந்த கொஸ்டின் பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் டீடைன் என்பது 928574 எனவும் பெயிண்டட் என்பது 745832 எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டு மொழியில் டீக்கான குறியீடு கேட்குறாங்க. இப்போ என்னென்னா, இந்த டிஇடி இதுக்கும் காமனாக என்னென்னு இருக்குன்னு பார்க்கணும். இப்போ டி இங்கே இருக்குது, இந்த வார்த்தையிலையும் டி இருக்குது, இந்த வார்த்தையிலையும் டி இருக்குது, இ இருக்குது, டி மட்டும்தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது. அதே மாதிரி ஏ இருக்குது, ஐ இருக்குது, என் இருக்குது. இங்கே டிஃப்ரென்ஸாக பி மட்டும்தான் இருக்குது. இதை கான்செப்டாக வச்சுக்கிட்டு 2 நம்பர்லையும் பாருங்கள் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. செவன்ங்கிறது காமனாக இருக்குது, 4ங்கிறது காமனாக இருக்குது, 5ங்கிறது காமனாக இருக்குது, 8 இருக்குது, 2 இருக்குது. அப்போ இங்கே வந்து டீங்கிறதுக்கு டி மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இங்கே வந்து 3 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த டீக்கு வேல்யூ வந்து 9. ஸோ ஆப்ஷன் டி. லெட்டர் சீரீஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் பார்ட்டு நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்கனாவே இந்த சார்ட்டை நீங்கள் போட்டு வச்சுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெட்டர் சீரீஸ்னால் இந்த கொஸ்டின் மார்க் வர்ற இடத்துல என்ன லெட்டர் வரும்ன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏ, சி, இ, ஜி கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன லாஜிக்கில் இருக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடும். +2, ஏக்கு அப்புறம் ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க, ஸோ +2. சிக்கு அப்புறம் +2 ஒரு லெட்டர் விட்டுட்டு இ எழுதியிருக்காங்க. இக்கு அப்புறம் +2 ஜி எழுதியிருக்காங்க. இப்போ ஜிக்கு அப்புறம் ஒரு லெட்டர் விட்டுட்டு +2 வந்துச்சுன்னா உங்களுக்கு ஐ, ஆன்சர் ஐ. இதே மாதிரி பாருங்கள், ஐக்கு அப்புறம் ஒரு லெட்டர் விட்டுட்டு கே, இதுக்கப்புறம் ஒரு லெட்டர் விட்டுட்டு எம், ஸோ ஆன்சர் வந்து ஐ. இங்கே வந்து ஐ தான் வரும். இந்த மாதிரி நீங்கள் லாஜிக் ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த லெட்டர் சீரீஸ் அட்டன் பண்ணும்போது நீங்கள் லாஜிக் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வரும். அனாலஜி டாபிக் பார்ப்போம். அனாலஜி டாபிக் எப்படின்னா, நீங்கள் ரெகுலர் லைஃப்பில் யூஸ் பண்ணுற திங்ஸ் இல்லைன்னா கேள்விப்படுற வார்த்தைகள் அதை பேஸ் பண்ணி தான் அனாலஜி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். பென்னுக்கு அப்புறம் ரைட் கொடுத்துருக்காங்க. பென் வந்து எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, நைஃப் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, கட். ஸோ நீங்கள் ரெகுலர் லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தான் மேக்ஸிமம் வரும் இந்த கொஸ்டினில். அவ்வளோ டஃப்பாக SSC GDயில் கேட்க மாட்டாங்க. இப்போ வந்து இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். டாக்டர் இங்கே டாக்டர் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒர்க் பண்ணுற பிளேஸை கொடுத்துருக்காங்க. இங்கே கொஸ்டினில் டீச்சர் கொடுத்துருக்காங்க. டீச்சர் ஒர்க் பண்ணுற பிளேஸ் வந்து ஸ்கூல். நீங்கள் இந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இப்போ மிஸ்ஸிங் நம்பர் பார்ப்போம். மிஸ்ஸிங் நம்பரும் ஒன்று கொஸ்டின் மார்க் வரும், இல்லைனா டேஸ் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் வந்து லாஜிக் புரிஞ்சுக்கணும். இப்போ 2 கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 4 கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 8 கொடுத்துருக்காங்க, 16 கொடுத்துருக்காங்க, அப்புறம் டேஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ரிலேஷன் பார்க்கணும். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன ரிலேஷன் பார்க்கணும், இதுக்கும் என்ன ரிலேஷன் பார்க்கணும். இப்போ ஒரு சில கொஸ்டினில் ஆட் இருக்கும், ஒரு சில கொஸ்டினில் சப்ராக்ஷன் இருக்கும், மல்டிப்ளிகேஷன் இருக்கும், டிவிஷன் இருக்கும், ஸ்கொயர் ரூட் இருக்கும், ஸ்கொயர் இருக்கும். நீங்கள் என்ன லாஜிக் இதுக்கும் இருக்கிற லாஜிக் கண்டுபிடிச்சா மட்டும்தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ 2 வந்து 2ஆல் பெருக்குனா 4, இப்போ 4 2ஆல் பெருக்குனா 8, 8 2ஆல் பெருக்குனா 16,
16 2ஆல் பெருக்குனா 32. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 32 தான் வரும். இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு லாஜிக் புரிஞ்சுக்கணும். இப்போ கிளாசிஃபிகேஷன் டாபிக் பார்ப்போம். கிளாசிஃபிகேஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, ஆட் ஒன் அவுட் அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. எஸ்எஸ்சி ஜிடியை பொறுத்த வரைக்கும் இந்த கிளாசிஃபிகேஷன் கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். டாக், கேட், கவ், டைகர். இப்போ இந்த 3ஐயும் பாருங்கள். இதெல்லாம் வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகள். டைகர் மட்டும் வீட்டில் வளர்க்க முடியாத விலங்கு. ஸோ ஆன்சர் வந்து டைகர். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். ரோஸ், லில்லி, லோட்டஸ், ஆப்பிள். இது 3மே ஃப்ளவர்ஸ். இது மட்டும்தான் ஃப்ரூட்ஸ். ஸோ இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுதான் ஆன்சர். இப்போ எம்பெடட் ஃபிகர் பார்ப்போம். எம்பெடட் ஃபிகருங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க. இந்த இமேஜ் வந்து 4 ஆப்ஷனில் வேறு வேறு இமேஜ் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இமேஜ் வந்து இந்த கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எந்த இமேஜ் அக்யூரேட்டாக ஃபிக்ஸ் ஆகுதோ இதுதான் ஆன்சர். இதுதான் எம்பெடட் ஃபிகர்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த பாருங்களேன், இது வந்து இந்த ஃபஸ்ட்டு உள்ள இமேஜுக்கும் பி ஆப்ஷன் பாருங்கள். இது சம்மந்தமே இல்லை, எப்போதுமே வராது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு சி ஆப்ஷன் பார்ப்போம். இங்கே ஒரு 2 கோடு மாதிரி வந்திருக்கு இடையில. ஸோ இது இல்லை. டி ஆப்ஷன் பாருங்கள், இந்த 2 கோடு எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு. இங்கே இந்த ஆப்ஷன், இந்த கோடு ஆப்ஷன் இல்லை. ஸோ வந்து ஏயில் செட் பண்ணி பாருங்கள், அக்யூரேட்டாக செட் ஆகுது. ஸோ ஆன்சர் வந்து ஏ தான். இப்படி தான் எம்பெடட் ஃபிகர் கொஞ்சம் அக்யூரேஸாக பார்க்கணும். நீங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த கொஸ்டினுமே நீங்கள் கெஸ்ஸிங்கில் போடக்கூடாது. ஏன்னா இந்த எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பேப்பர் கட்டிங் பார்ப்போம். பேப்பர் கட்டிங்கிறது இப்போ வந்து பேப்பரை ஃபோல்ட் பண்ணி ஒன்று கட் பண்ணியிருப்பாங்க. இதைத்தான் பேப்பர் கட்டிங்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரை இந்த சைடு ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட்டு இந்த சைடு ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பேப்பரை ஃபஸ்ட்டு இந்த சைடு ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட்டு இந்த சைடு கொஞ்சம் வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க இந்த 2 இடத்துலையும் ஒரு ஹோல் போட்டிருக்காங்க. இந்த இடத்துலையும் ஒரு ஹோல் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பேப்பரை வந்து மறுபடியும் இருந்த நிலைமைக்கு கொண்டு வர்றாங்க. அப்போது என்ன ஆயிருக்குன்னா, இந்த ஹோல் வந்து திருப்பி இங்கே ஹோல் போட்டதில் இங்கே ஒரு ஹோல் வந்திருக்கும், இங்கே ஒரு ஹோல் வந்திருக்கும். ஆக மொத்தம் இந்த மாதிரி ஹோல் எப்படி நீங்கள் வந்து லாஜிக் யூஸ் பண்ணி தான் போட முடியும். நீங்கள் கெஸ்ஸிங்கில் வந்து ஆன்சர் போடவே கூடாது. ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். இப்போ சிலாஜிசம் பார்க்கணும். சிலாஜிசம்னா கொஸ்டின் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன கரெக்டுன்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அனைத்து மடிக்கணினிகளும் ஸ்பீக்கர்கள். இப்போ அனைத்து மடிக்கணினி, இதை வந்து லேப்டாப்னு வச்சுப்போம். மடிக்கணினி, எல்லா மடிக்கணினியும் ஸ்பீக்கராக இருக்கும். இது வந்து ஸ்பீக்கர்னு வச்சுக்கோம். சில மடிக்கணினிகள் டெஸ்க்டாப்கள். இதில் வந்து சில பாருங்கள், இதில் சிலனா இந்த மாதிரி வரும் டெஸ்க்டாப். இது ஆன்சர் என்ன? இதுதான் டயக்ராம். நீங்கள் இதில் முடிவுகள் பாருங்கள். சில ஸ்பீக்கர்கள் டெஸ்க்டாப்கள், சில ஸ்பீக்கர்கள் டெஸ்க்டாப். ஓகே, கரெக்ட் தான். இதில் உள்ள சில ஸ்பீக்கர் வந்து டெஸ்க்டாப்பாக இருக்குது. ஒன்றும் சரி. சில டெஸ்க்டாப்கள் மடிக்கணினிகள் அல்ல. இது டெஸ்க்டாப், இது லேப்டாப். இதில் மடிக்கணினிகள் அல்ல. அது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். சில டெஸ்க்டாப்புகள் மடிக்கணினிகள் தான். அப்போ இங்கே என்ன வந்திருக்கு? நம்மளுக்கு வந்து முடிவு 1 மட்டும் பின்பற்றப்படுகிறது. ஆன்சர் 4. இப்போ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பார்ப்போம். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த போர்ட் மாஸ் ரூல் பேஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். போர்ட் மாஸ் ரூல்ங்கிறது பிங்கிறது ப்ராக்கெட், ஓங்கிறது ஆஃப், டினா டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ராக்ஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதில் கொடுத்துருக்க மாதிரி ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ராக்கெட் இருக்கிறத தான் நம்ம பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டு தான் நம்ம பார்க்கணும். இப்போ 6 1/2 -2 1/3 இப்படி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து 13/2 -7/3 எழுதிக்கணும். இது ரெண்டையுமே கழிச்சா இங்கே வந்து 39 மைனஸ் காமனாக 6 எடுத்துட்டோம். இங்கே 39, இங்கே 14. இப்போ ஈக்குவல் டு என்ன வருது? 25/6. இப்போ இந்த பார்ட்டோட வேல்யூ வந்து 25/6. இப்போ இந்த பார்ட் வந்து -2/3 × 25/6. இதை கேன்சல் பண்ணோம்னா 3
-25/3 9 இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. அப்போ டோட்டலாக 9. இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து -25/9. இங்கேருந்து நம்மளுக்கு இது வரைக்கும் இப்போ 3 5/6 வந்து நம்ம வந்து 23/6ன்னு எழுதிக்குவோம். -25/9. இந்த 9 6 காமன் எடுத்தால் 36. இப்போ இங்கே வந்து 9ஆல் இங்கே வந்து 6. இப்போ 36 வரணும்னா 6ஆல் மல்டிபிள் பண்ணணும். 23 6ஆல் மல்டிபிள் பண்ணால் 138 மைனஸ் இங்கே வந்து 9 இருக்குது, இங்கே 36 இருக்குது. அப்போ 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். இப்போ இதுக்கு வந்து இதிலிருந்து இந்த 4 ப்ராக்கெட்டுக்கு ஆன்சர் என்னென்னா 38/36. இப்போ வந்து இங்கே 2 1/9 இருக்குது. இப்போ 19/9 இப்போ இங்கே டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும். மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும்னா இது தலைகீழியாக எழுதணும். 36/38. இது அடித்தா 2, அடித்தா 4. 4/2 2. அப்போ ஆன்சர் வந்து 2. இப்படி தான் அதை சால்வ் பண்ணணும். நீங்கள் இந்த ரூல்ஸை போட் மாஸ் ரூல்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் மிரர் அண்ட் வாட்டர் இமேஜை பார்ப்போம். மிரர் இமேஜ் அண்ட் வாட்டர் இமேஜ்னால் ஒரு கொஸ்டின் பாருங்கள். ஒரு கடிகாரம் 3 மணி என்ன காட்டுகிறது? அதன் கண்ணாடி பிரதிபலிப்பு எந்த நேரத்தை காட்டும்? கண்ணாடி பிரதிபலிப்புனா மிரர் இமேஜ். இப்போ ஒரு கடிகாரம் இருக்குது, 3 மணி, இங்கே 12 3 6 9 3 மணினா இந்த மாதிரி தான் காமிக்கும். இது அப்படியே மிரர் இமேஜில் எப்படி காமிக்கும்னா இந்த ரைட்டில் உள்ள 6 மார்க் லெஃப்ட்டில் வந்திருக்கும். இது மட்டும்தான். அப்போ டைம் வந்து 9 மணியாக காமிச்சிருக்கும். இதுதான். இது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் லாஜிக்காக தான் போடத்தான் முடியும். இதிலே வந்து வாட்டர் இமேஜாக பார்த்தோம்னா இது வந்து கரெக்டான இமேஜ். இப்போ இதிலே வாட்டர் இமேஜ் பார்த்தோம்னா இங்கே வந்து மேலே இருக்கிற 6 மார்க் கீழே வந்திருக்கும், இந்த ரைட்டில் இருக்கிற 6 மார்க் ரைட்டில் தான் இருக்கும். ஸோ இதுதான் வாட்டர் இமேஜ். இந்த மாதிரி தான் வாட்டர் இமேஜ் வரும். உங்களுக்கு கொஸ்டினில் என்ன கேட்குறாங்களோ அதை பொறுத்து மிரர் இமேஜ் கேட்டால் மிரர் இமேஜ் பண்ணணும், வாட்டர் இமேஜ் கேட்டால் வாட்டர் இமேஜ் பண்ணணும். இதை வந்து டாபிக் வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சம்ஸ் நிறைய சால்வ் பண்ணி பார்ப்போம். இப்போ பிளட் ரிலேஷன் பார்ப்போம். இது ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். பிளட் ரிலேஷன்னா ஒரு ஆண் வந்து இந்த மாதிரி இண்டிகேட் பண்ணுவாங்க, ஸ்கொயரில். பெண்ணை வந்து ஓவல் ஷேப்பில் இண்டிகேட் பண்ணுவாங்க. 2 பேரும் மேரிட்னா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுவாங்க. பிரதர் அண்ட் சிஸ்டர்னா சிங்கிள் லைனில் கனெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன்னா இந்த மாதிரி கீழே கனெக்ட் பண்ணுவாங்க. ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்னா இந்த மாதிரி மேலே கனெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் ரூல். இது வந்து மென், இது வந்து உமன். இது மேரிடு கப்புள்ஸ், இது வந்து பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், இது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், இது வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷன். இதுதான் இதில் உள்ள சின்ன லாஜிக். இந்த கொஸ்டினை இப்போ சால்வ் பண்ணுவோம். ஒரு பெண் சொல்கிறார், அந்த ஆண், ஒரு பெண் இருக்கா, அவள் என்ன சொல்கிறா, ஒரு ஆணை பார்த்துட்டு, அந்த ஆண் என் தந்தையின், இந்த ஆண் வந்து அவங்களோட தந்தை, அவங்களோட ஃபாதரோட ஒரே மகன். அப்போ இவங்க 2 பேர் யார்? பிரதர் அண்ட் சிஸ்டர். இப்போ அந்த ஆண் அந்த பெண்ணுக்கு என்ன யார் அப்படின்னா சகோதரன். இப்படி தான் நீங்கள் டயக்ராம் போட்டு தான் ஆன்சர் கண்டுபிடிச்சா உங்களுக்கு ஈஸியாக குழப்பாமல் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு டைஸ் பார்ப்போம். இப்போ டைஸில் வந்து இங்கே வந்து இப்போ வந்து இங்கே ஏபிசிடி கொடுத்துருப்பாங்க, இல்லைனா நம்பர்ஸ் இருக்கும், இல்லைனா டாட்ஸ் இருக்கும். நீங்கள் கொஸ்டினில் என்ன இருக்கோ அதை பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பகடையின் முகங்கள் ABCDE மற்றும் F என்ற எழுத்தால் குறிக்கப்பட்டுள்ளன. அதே பகடையின் 2 வெவ்வேறு நிலைகள் காட்டப்பட்டுள்ளன. E உள்ள முகத்தின் எதிரே இருக்கும் எழுத்தை தேர்ந்தெடுக்கவும். ஈக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து ஒரு வேலி, இப்போ ஏ இருக்காங்கன்னா ஏக்கு ஆப்போசிட் பின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அது வந்து அவங்க பி வந்து டிக்கு ஆப்போசிட்டாவோ இல்லை வந்து சிக்கு ஆப்போசிட்டாவோ இருக்க மாட்டாங்க. ஒரு பேர் மாதிரி தான் இதில். ஏக்கு ஆப்போசிட் பின்னா பேராக தான் இவங்க பிக்கு ஆப்போசிட் ஏ, இப்படி தான் இவங்களுக்கு ஜாயின் ஆவாங்க. இப்போ வந்து ஒரு ஆப்போசிட்டில் இருக்காங்கன்னா அவங்க எப்போவுமே பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. இப்போ இங்கே காமனாக இருக்கிற விஷயம் டிக்கு ரைட் சைடு,
இங்கே டிக்கு ரைட் சைடு, அப்போ வந்து எஃப்க்கு ஆப்போசிட் பி. இதே மாதிரி டிக்கு லெஃப்ட் சைடு, இங்கே டிக்கு லெஃப்ட் சைடு. இப்போ பாருங்கள், சிக்கு ஆப்போசிட் ஏ, ஏக்கு ஆப்போசிட் சி. இப்போ ஈக்கு ஆப்போசிட் யாருன்னா டி. இதில் யார் மிஸ்ஸிங் ஆகுதோ அவங்க தான் ஈக்கு ஆப்போசிட். இவங்க 2 பேரும் ஒரு பேராக ஜாயின் பண்ணிட்டாங்க. ஈக்கு பேர் இல்லை, ஸோ இவங்களுக்கு ஈ தான் ஈக்கு ஆப்போசிட் டி. ஆன்சர் டெல்லி. இப்போ வென் டயக்ராம் பார்ப்போம். வென் டயக்ராம் வந்து ஃபார்முலாவும் இருக்குது, நீங்கள் வந்து டயக்ராம் போட்டும் ஆன்சர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த சிம்பிள் கணக்கை வந்து டயக்ராம் போட்டு ஆன்சர் பண்ணுவோம். டாபிக் வைஸில் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா ஃபார்முலாவும் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுற மாதிரி பார்ப்போம். ஒரு வகுப்பில் 20 பேர் கணிதம் படிக்கிறார்கள், 15 பேர் அறிவியல் படிக்கிறார்கள், 5 பேர் இரண்டையும் படிக்கிறார்கள். இப்போ வந்து பாருங்கள், இது வந்து மேக்ஸ்னு வச்சுக்கோங்க, இது சயின்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ 20 பேர், இப்போ 2ம் காமனாக படிக்கிறது வந்து 5 பேர், இதை நடுவில் போட்டுக்கலாம். 2 காமனாக படிக்கிறாங்க. இப்போ வந்து கணிதம் படிப்பவர்கள் எத்தனை பேர்னா, இந்த காமனாக இருக்கிறத கழிச்சுட்டு இங்கே எழுதணும். அப்போ 20ல் 5 போச்சுன்னா 15. அப்போ கணிதம் மட்டும் படிப்பவர்கள் வந்து 15 பேர். அதே மாதிரி அறிவியல் மட்டும் படிப்பவர்கள் எத்தனை பேர்னா, இந்த 15ல் 5 கழிச்சுட்டு இங்கே போடணும். ஸோ இங்கே என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, குறைந்தது ஒரு பாடம் படிப்பவர்கள், குறைந்தது ஒரு பாடம், அதிகபட்சம் எத்தனை பாடம் வேணால் படிச்சுக்கலாம். ஸோ வந்து குறைந்தது ஒரு பாடம்னா 15 + 5 + 10, ஆன்சர் 30. இதிலே வந்து மேக்ஸ் மட்டும் படிக்கிற ஆள் எத்தனை பேர்னா 15 ஆன்சர். சயின்ஸ் மட்டும்னா 10. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி டாபிக் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ ஸ்மார்ட்டாக எப்படி ஆன்சர் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து வேர்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட், லெட்டர் சீரீஸ், அனாலஜி, மிஸ்ஸிங் நம்பர், கிளாசிஃபிகேஷன், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், டைஸ், இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆர்டர்ஸில் வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். கொஸ்டினுக்கு வந்து 10 to 20 செகண்ட்ஸில் ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் இந்த டாபிக்ஸ் எல்லாமே. அதனால் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ஈஸியாக மிஸ்டேக் பண்ணாமல் ஆன்சர் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதர் டாபிக்ஸ் பாருங்கள். இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், டைரெக்ஷன், இந்த கொஸ்டின்லாம் கொஞ்சம் லேட்டராகவே இது பண்ணுங்கள். இதில் கொஞ்சம் டைம் வந்து கீப் ஆகும், டைம் வந்து கன்சியூம் பண்ணணும் நம்மகிட்ட இருந்து. இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 30 நிமிஷம் ஒரு கான்செப்ட் லேர்னிங் பண்ணணும். நீங்கள் 30 to 1 hour வரைக்கும் கான்செப்ட் லேர்ன் பண்ணலாம். அதே மாதிரி 30 நிமிஷத்துலேருந்து 1 hour வரைக்கும் ப்ராக்டிஸ் கொஸ்டின் தான் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு 30 to 1 hour வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் நிறைய கொஸ்டின் வந்து SSC GDயில் வருது. அதே மாடலில் தான் நம்மளுக்கு வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே உங்களுக்கு டாபிக் வைஸ் வீடியோ வந்து கண்டினியூட்டாக நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.